ஓப்பனிங் சீனில் ராமக்கல்ல காட்டுறாங்க. குமரேசன் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். அந்த முதலாளி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கான். அந்த முதலாளி குமரேசனை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்குறான். உனக்கு என்ன வேலை அப்படின்னா, இங்கே வரக்கூடிய பணக்கார பசங்கிட்ட பேசி பணம் கொடுத்தா கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். குமரேசனும் அந்த மாதிரி அங்கே வர பசங்க எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வரான். அடுத்த சீனில் ஜான்சியை காட்டுறாங்க. போன எபிசோடில் இன்ஸ்பெக்டரோட பையன், இன்ஸ்பெக்டர் இளங்கோவனோட பையன் மரமல்லியை மேலே ரூமில் அடைச்சி வச்சிருந்ததை பார்த்துறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜான்சிக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அம்மாவும் கஷ்டப்பட்டு வாத்து வச்சு தான் ஜான்சியை படிக்க வைக்கிறாங்க. ஜான்சிக்கு படித்து டிஎஸ்பி ஆகணும்னு ஆசை. அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. கடன் வாங்கி பணமும் கொடுக்குறாங்க. அதை ஜான்சி வாங்கிட்டு போய் கோச்சிங் சென்டர் கட்டி படிக்கிறாங்க. ஜான்சி குரூப் 1 எக்ஸாமும் எழுதுறாங்க. ஜான்சி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு. சார், நான் வந்து எக்ஸாம் எழுதலை, கோல்பேட் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வேற ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அதை பின்னாடி இருந்த ஜான்சி கேட்டுறா. போய் என்ன விசாரிக்கும் போது 2 பேருக்கு சண்டை வந்து அங்கேயே கட்டி பிடிச்சி உருள்றாங்க. 2 பேரும் பயங்கரமாக அடிபட்டுக்கிறாங்க. 2 பேரும் அடிபட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வரான். அந்த கான்ஸ்டபிள் தான் செலியன். இந்த செலியன் தான் இப்போ ஊட்டி எஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து 2 பேரும் என்ன விசாரிச்சு 2 பேத்தையும் வண்டியில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறான். போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேத்தையும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறா. அப்படி மரமல்லி நான் வந்து தாசில்தார் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். ஜான்சி கிட்ட இன்ஸ்பெக்டர் நீ தான் நல்லா எழுதியிருக்கலாமா, யார் கோல்பேட் போட்டா என்ன, உனக்கு நீ எழுதிருக்கு நல்ல மார்க் வரும்ல, நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிடுறான். திடீர்னு ஒரு ஃபோன் வந்து உள்ள போய் இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வர சொல்றான். அவன் யார் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாது. அவன் தான் சமைக்கார மாறிமுத்து. அவன் எதுக்கு கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பிரிக்கிறதுக்கு காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்களை யூஸ் பண்றாங்க. இப்போ ஜான்சி மேல ஒரு பொய் வழக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த மாரிமுத்துவும் ஜான்சியும் சேர்ந்து தான் கொஸ்டின் பேப்பரை லீக் அவுட் பண்ணி இந்த டிஎன்பிசியில் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸையும் போட்டு ஜான்சியை ஜெயிலையும் தள்ளிடுறான் இந்த இன்ஸ்பெக்டர். அடுத்த சைடில் ஜான்சியோட அம்மா, ஜான்சி ஜெயிலில் இருக்கிறதுனால அவளை பார்க்கறதுக்கு வராங்க. பார்க்க வரும்போது வெயில் தாங்காமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அவங்களும் செத்து போயிடறாங்க. அடுத்த சீனில் ஜான்சி வந்து ஜெயிலே சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. கையை கட் பண்ணிட்டு ரத்தம் கீழே போகுது. அப்போ ஜெயிலில் இருக்கிற வார்டன் ஜெயச்சந்திரன் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹெல்ப் பண்ணுறாப்படி. இந்த ஜெயச்சந்திரன் தான் இப்போ எல்லா விதத்திலையும் ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்படி. ஜெயச்சந்திரனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு, கொஞ்சம் நல்ல மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஜெயச்சந்திரன் தான் ஜான்சிக்கு தைரியம் சொல்லி நல்ல ஆறுதல் சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கிறா. எக்ஸாமில் இப்படி தான் எல்லா இடத்துலையும் ஸ்கேம் நடக்குது, நானே ஐஏஎஸ் ஆக வேண்டியவன், இந்த ஸ்கேம் ஆனதான் நானும் ஜெயிலர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜான்சி கிட்ட சொல்லி ஜான்சிக்கு தைரியமும் சொல்கிறான். எக்ஸாமில் மேஜிக் பிளானை யூஸ் பண்ணி அதை அழிஞ்ச பிறகு வேற ஒருத்தரை வந்து எக்ஸாம் எழுத வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ளாஷ்பேக் போராத்தி இன்ஸ்பெக்டர் இளங்கோவன்ட்ட ஜான்சி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் மரமல்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாமில் ஸ்கேம் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அதனால தான் நான் மரமல்லியை கடத்தி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து என்ன ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இளங்கோவன்ட்ட சொல்கிறா. இளங்கோவன் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க கிட்ட, இதுக்கு மேலே உங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஸ்கேம் பண்ணுறது யார் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிட்டோம், குட் இன்ஸ்டியூட் ராஜேஷ் தான் அப்படின்னு சொல்கிறான். இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் இது எல்லாத்தையும் கேட்டு சரி மேடம் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் ஜான்சியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி டிவியை ஆன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். டிவியில் என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, குட் இன்ஸ்டியூட்டோட ஓனர் ராஜேஷ் தூக்கிட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி வருது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஷ் தான் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தா திடீர்னு அவனே செத்து போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஸ். ஏற்கனவே ஜான்சி குட் இன்ஸ்டியூட் போகும்போது அங்கே வந்து ஒட்டு கேட்கறதுக்காக ஒரு பக்கை செட் பண்ணிட்டு இருப்பா. அந்த பக்ல இருந்து வந்த ஒரு ஆடியோவையும் ஜான்சிக்கு அவன் ஃப்ரெண்ட் அனுப்புறான். அந்த ஆடியோவில் என்ன இருக்கு அப்படின்னா, ராஜேஷ் நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கேட்குது. அதுதான் அந்த ஆடியோவில் இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.